வவுனியாவிலே தாதியர் பயிற்சி வழங்குவதாக கூறி அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நபரினுடைய பதிவு செய்யப்பட்ட தனியார் பதிவூடாக பதிவு செய்யப்பட்ட ஒரு சான்றிதழை வைத்துக்கொண்டு ஒருவர் தாதியர் பயிற்சி வழங்குவதாக தொடர்ச்சியாக இந்த மாணவர்களை அதற்கு காப்போத்தா சாதாரண தரம் எழுதிய மாணவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இதிலே அவர்களிடம் ஏமாந்திருக்கின்றார்கள். நிதி மூலமாக, அதாவது அவர்களிடம் ஒவ்வொரு தவணைக்கான கட்டணங்களை அறவிட்டு பயிற்சி வழங்குவதாக கூறி சரியான முறையில் பயிற்சிகள் வழங்கப்படவும் இல்லை அந்த மாணவர்களுக்கு. அதே வேளையிலே அவர்களுக்குரிய சான்றிதழ்களும் வழங்கப்படவில்லை. இது தொடர்ச்சியாக 2-3 வருடங்களாக செய்து வருவதாக தெரிய வருகின்றது. இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இது தொடர்பாக என்னிடமும் முறைப்பாடு செய்திருந்தார்கள், அவர்களுடைய பெற்றோர்களும் முறைப்பாடு செய்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் மேற்படி நிறுவனத்தை நடாத்துகின்ற அல்லது அதோடு தொடர்புடையவர்கள் இன்றைய தினம் வவுனியாவிலே பெற்றோர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் உதவியோடு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதன் மூலமாக ஒன்று தெரிய வருகின்றது, அழகான விளம்பரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறான வகையிலே இந்த எங்களது பிள்ளைகளுடைய அல்லது பெற்றோர்களுடைய இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களை எவ்வாறு ஏமாற்றலாம், எவ்வாறான வகையில் நிதி மோசடிகளை செய்யலாம் என்ற வகையில் இவ்வாறான நபர்கள் தொடர்ச்சியாக நாட்டிலே பல இடங்களில் உலாவி வருவது தெரியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நான் இங்கே இருக்கின்ற மக்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், எந்த ஒரு பதிவு செய்யப்படாத அல்ல உத்தியோகபூர்வமற்ற எந்த ஒரு நிறுவனங்களிலும் பயிற்சி பெறுவதற்கோ அல்லது வேறு எந்த நடவடிக்கைகளும் உட்படுத்தி உங்களுடைய நிதிகளை, அதாவது உங்களுடைய பணத்தை, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணத்தை வீணாக அவர்களிடம் ஏமாந்து இந்த பணத்தை இழக்காத வகையிலே பாதுகாப்பாக எதிர்காலத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.